ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எப்படி JavaScript யூஸ் பண்ணி எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் அந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி டார்க் மோடை டாகிள் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி, அதே நேரத்தில் இந்த டார்க் மோடை லோக்கல் ஸ்டோரேஜில் ஆட் பண்ணி நம்ம வந்து ரீஃப்ரெஷ் பண்ணாலுமே அதே டார்க் மோடு இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ரெடியாக க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதில் HTML டாக்குமெண்ட், CSS, JavaScript ஃபைல்ஸ்லாம் ரெடியாக க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த HTML டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா CSS ஃபைலை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு JavaScript ஃபைலையும் கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாடியில் இருக்கிற கண்டென்ட்ஸை ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CSSல இந்த மாதிரி நான் வந்து CSS ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிற பார்த்திங்கன்னா இந்த JavaScriptல இருக்கிற அந்த ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்து தான். ஸோ இப்போ நாம் இதை எப்படி பண்ணுறோன்னே கிளியராக பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 கான்ஸ்டன்ட்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட HTML டாக்குமெண்ட்டில் இருக்கிற இந்த டாகிள் பட்டனை டார்கெட் பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணி, அதுக்கு நான் வந்து டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பாடியை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் டாட் பாடி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்க போகிற பார்த்திங்கன்னா இந்த ஈவென்ட் லிஸ்னர் தான். இது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் அதுக்கு கலரை வந்து டார்க் மோட்லேருந்து ஒயிட் மோட், இல்லைனா வந்து ஒயிட் மோட்லேருந்து டார்க் மோடுக்கு சேஞ்ச் பண்ணோம். ஸோ இப்போ நான் வந்து இதை அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை கிளிக் பண்ணுற நேரம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த பாடியில் வந்து அதுக்கு கிளாஸ் லிஸ்ட்டில் இந்த டார்க் மோட் கிளாஸ் வந்து ஆட் ஆகும். இது ஆட் ஆகின உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இந்த CSSல ஃபஸ்ட்டு ரூட்டில் பாருங்களேன் இந்த மாதிரி ஒயிட் கலர், அடுத்து டெக்ஸ்ட் கலர் பிளாக் இருக்குது. டார்க் மோடில் பாருங்களேன் அந்த பேக்ரவுண்ட் கலர் பிளாக் இருக்குது, டெக்ஸ்ட் கலர் ஒயிட்டில் இருக்குது. அப்போ இந்த டார்க் மோட் கிளாஸ் வந்து ஆட் ஆகிற நேரம் இது வந்து இந்த மாதிரி பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம திரும்ப கிளிக் பண்ணுற நேரம் இந்த ரூட்டில் இருக்கிற அந்த கலர் வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. இதான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற கான்செப்ட். இல்லை தான் பாருங்களேன் இந்த மாதிரி CSS வேரியபிள் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே சேம் வேரியபிள் நேமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த டார்க் மோட் ஆட் ஆகிற நேரம் ஃபஸ்ட்டு இந்த கலர் இருக்குன்னா நெக்ஸ்ட்டு இந்த கலருக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு டாகிள் பண்ணுறதுனால இந்த கலர்லேருந்து திரும்ப ஒயிட்டுக்கு சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு ஒயிட் இருக்கும், அடுத்து நம்ம அதை கிளிக் பண்ணுற நேரம் இந்த மாதிரி பிளாக்காக சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு திரும்ப கிளிக் பண்ணுற நேரம் இந்த மாதிரி ஒயிட் கலருக்கே சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ நான் வந்து இதை ஹைட் பண்ணிக்கிறேன் வச்சுக்கோங்க. இப்போ இல்லை பாருங்களேன், நான் வந்து ஃபஸ்ட்டு டார்க் மோட் வச்சு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்களேன், நமக்கு வந்து டார்க் மோடு தான் இருக்கணும். கரெக்டாக லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா டார்க் மோடில் தான் இருக்கணும். பட் இப்போ நமக்கு அது இந்த மாதிரி ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு நாம் இதில் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த பாடியில் இந்த மாதிரி டார்க் மோட் என்னேபிள் ஆகி இருந்துச்சுன்னா ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட், இல்லை நான் வந்து செக் பண்ணுறேன். பாருங்களேன், டார்க் மோட் இந்த மாதிரி நமக்கு என்னேபிள் ஆகி இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகணும்னா லோக்கல் ஸ்டோரேஜில் டார்க் மோட் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் நமக்கு செட் ஆகணும். அது வந்து என்னேபிள்ட் அந்த மாதிரி வேல்யூவில் இருக்கணும். செக் பண்ணி பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதானே. அப்ளிகேஷன் லோக்கல் ஸ்டோரேஜ், இல்லை பாருங்களேன் என்னேபிள்ட் இந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் திரும்ப கிளிக் பண்ணுறேன், டிசேபிள்ட். பார்த்தீங்களா, கரெக்டாக இது வருது. ஸோ அந்த ஐட்டமோட நேம் வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் டார்க் மோட். நெக்ஸ்ட் அதுக்கு வேல்யூ பார்த்திங்கன்னா இப்போ டிசேபிள்ட், கிளிக் பண்ணுற நேரம் என்னேபிள்ட் இந்த மாதிரி ஆகுது. இப்போ நாம் இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் அதை செட் பண்ணிட்டோம். பட் நாம் இதை இன்னும் கரெக்டாக கெட் பண்ணல. நல்லா ரிஃப்ரெஷ் பண்ணால் சேவ் ஆகாது. ஸோ நம்ம அதுக்கு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து அந்த டார்க் மோடு பார்த்திங்கன்னா என்னேபிளில் இருக்கிற நேரம் நமக்கு வந்து டார்க் மோடு வரும். கரெக்டாக
இங்கே டார்க் மோடில் என்னேபிள்டு வேல்யூ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டார்க் மோடுக்கு சேஞ்ச் ஆகும். டிசேபிள்டாக இருந்தால் நமக்கு தேவையில்லை. கரெக்டாக இங்கே பாருங்களேன், நம்ம அப்படி தான் கொடுத்துருக்கோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு அந்த பாடியில் டார்க் மோட் இருந்துச்சுன்னா என்னேபிள்டுன்னு இருக்கும், இல்லை அப்படின்னா டிசேபிள்ட் ஆகும். அப்போது கெட் பண்ணுற நேரமும் அதே கான்செப்ட் தான். என்னேபிள்டாக இருந்துச்சுன்னா நமக்கு டார்க் மோட் ஆன் ஆகணும், டிசேபிள்டாக இருந்துச்சுன்னா திரும்ப ஒயிட் மோடுக்கே போயிடணும். ஸோ இது நம்ம வந்து ஆட் பண்ண உடனே பாருங்களேன், இப்போது டார்க் மோடில் இருக்குது. பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு இன்னுமே டார்க் மோடில் தான் இருக்குது. கரெக்டாக நமக்கு இப்போது இது ஒர்க் ஆகுது.